உலகத்தில் உள்ள அனைவருக்கும், உற்றார் உறவினர், மகன் மகள், பேரன் பேத்தி அனைவருக்கும் இந்த கிராண்ட்மா தாட்ஸின் அன்பான வணக்கத்தை சொல்லிட்டு, அந்த காலத்துல போன் பத்தி சொல்றேன். போனுன்னா முக்கவாசி யார் வீட்லயுமே போன் இருக்காது. எல்லாம் அவங்கவுங்க சாப்பாட்டுக்கு இது போனை வச்சுட்டு யார் உட்காந்துருப்பா. அவங்கவுங்க வேலை இப்ப ஸ்கூலுக்கு போகவும் வரவும் இந்த வேலை தான். யாருமே அந்த வசதி இல்லை போனுக்கு. ஆனா என்ன, அந்த 2 3 தெரு தாண்டி தாண்டி ஒருத்தர் ஒரு வீட்டுல போன் இருக்கும். அவங்க முஸ்லீமு. அவங்க ஏதாச்சும் ஒண்ணுன்னா நம்ம போன் நம்பர் அவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட சொன்னாங்கன்னா ஏதாச்சும் ஒண்ணு சொல்றதுக்கு பண்றதுக்கு மாதிரி போன் அவங்க வீட்டுல. மற்றபடி எல்லாம் 1 ரூபா காயின்ஸ் போட்டு ஏதாச்சும் ஒரு டைம் எங்கேயாச்சும்னா தான் போகணும். நாங்க அதிகமா போன் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் கிடையவே கிடையாது. போனே எங்களுக்கு தேவையில்லை. நாங்களே எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறோம், எல்லாம் பண்றோம். அதனால போனே அதிகமா நாங்களாம் யூஸ் பண்ண மாட்டோம். பக்கத்துல அந்த பாய் வீட்டுல ஒரு ஏதாச்சும் ஒண்ணு சொன்னாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. எங்கேயாச்சும் வேலைக்கு போற இடத்துல என்னாச்சும் இருந்ததுன்னா அங்கிருந்து ஏதோ ஒண்ணு மெசேஜ்ன்னு வரும். இப்பெல்லாம் அப்படி இல்லையே. உட்காந்த இடத்துலயே எங்க வேணாலும் பேர ஃபாரின்ல இருந்து அங்க இங்கே ஒரு செகண்ட் நீங்க வீட்லயே உட்காந்துட்டு ஒரு சுவிட்சை தட்டுனீங்கன்னா நீங்க சாப்பாட்டுல இருந்து காய்கறில இருந்து எல்லாம் கொண்டு வந்து தருவாங்க. மருந்து மாத்திரை போன் ஒண்ணுதான் கையில இருந்தா போதும். எல்லாமே நம்ம வீட்டுக்கே வீடு தேடி வரும். அதே இது போன் வச்சிருக்கும் போது முன்னெல்லாம் இந்த இந்த இது மணி அடிச்சுதான் ரிங் ஆகும். அதுக்கு முதல்ல இந்த 1 ரூபா காயின்ஸ் எல்லாம் போது எனக்கெல்லாம் ரொம்பவும் ஒரு 8வது 9வது வரும்போது தான் அந்த போனெல்லாம் 1 ரூபா காயின்ஸ் போட்டு பண்றதெல்லாம் இருந்தது. ஆனா அதுக்கு முதல்ல எல்லாம் இல்லை. இந்த போன் இதே இல்லை. இந்த இது தபால் தந்தி இதுதான். வெளியூருக்குன்னு கனெக்ஷன் இருக்கும்போது இதுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. இப்பெல்லாம் ஒரு இத்தினூண்டு டப்பா மாதிரி வச்சுக்கிட்டு அது பண்ற வேலை வெகு வேலை. அதே இது இப்ப குட்டியா முன்ன முன்ன முதல் முதல் வரும்போது சின்னதா ஒரு சோப் டப்பா மாதிரி தான் இருக்கும். நம்பர் போட்டு அதை போட்டு அமுத்திட்டு இது ரொம்ப கைக்கு அடக்கமா நல்லா இருக்குது. இப்ப அப்படி இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி அப்ப அது அந்த போனை 2000 1000 அப்படிங்கும்போது ரொம்ப இதா இருந்தது. அப்புறம் 2வது 750 500க்கெல்லாம் போன் வந்துச்சு. அப்புறம் இப்ப பார்த்தோம்னா 1,50,000 2,00,000த்துக்கெல்லாம் போன் இருக்குது. அந்த மாதிரி நாமெல்லாம் போனுங்கும் போது அதை வாங்கறதுக்கு அப்பெல்லாம் பாக்குறதுக்கே இது இல்லாம இருந்துச்சு. இப்பெல்லாம் அது போனுங்கும் போது சர்வசாதாரணமா போன் இல்லாத வீடு இல்ல, கேஸ் இல்லாத வீடு இல்ல. அப்படிதான் இருக்குது எல்லார் வீட்லயும். ஒரு வண்டி இல்லாத வீடு இல்ல. இப்ப எல்லாருமே வேலைக்கு போறோம். இது எல்லாருமே நல்லா ஒரு காசு சம்பாதிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. முன்னெல்லாம் சைக்கிள் ஒண்ணுதான் வீட்டுல இருக்கும். ஆனா இப்ப வேலைக்கு போனாலும் வாடகை வீட்டுல இருந்தாலும் வீட்டுக்கு ஒரு எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை போனு, அத்தனை வண்டி, பைக்கும் சரி, இது மப்பட்டும் சரி, எல்லாம் அவங்கவுங்களுக்கு தேவையானது வாங்கிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் 4 பேர் 5 பேருன்னா வாடகை வீட்லயே கார் வச்சுக்கிறாங்க. கார் வச்சு ஓட்டிட்டு போயிட்டு வர்றாங்க பண்றாங்க. இந்த மாதிரி காசு ஒண்ணு இருந்தா போதும், எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். அதே இந்த போனு நல்லதும் செய்யுது, கெட்டதும் செய்யுது. நல்லதுங்கும் போது ஏதாச்சும் ஒண்ணு அவசியமா ஒரு போன் பண்ணா ஒரு அர்ஜென்ட்டா ஆஸ்பத்திரிக்கோ ஒரு இடத்துக்கோ போய் சொல்லணுமோ, ஒரு தகவல் சொல்லணுமோ, போன் ஜோப்புல இருந்தா ஒரு கீழே விழுந்தோமா கை கால் அடிபட்டுச்சு அப்புறம் இந்த போன் நம்பர் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் வருது. ஆனா அதே இது இந்த போனை வச்சு இந்த பிள்ளைங்களை வைக்கிற சீரழிவு ரொம்பவும் கொடுமை. பா குழந்தைங்க அப்படி ஒரு பரிதி இருக்குது. ஆனா ஒவ்வொருத்தர் காசுக்கோசரமே பண்றாங்க. ஆனா அதை விட்டுட்டு அப்பாவி குழந்தைங்கள வச்சு ஜனங்க பண்றது ரொம்பவும் இது. இப்பெல்லாம் ஊடகத்துல ஏதாச்சும் சின்ன ஒரு தவறுன்னு யாராச்சும் ஒண்ணு செஞ்சா போதும், அது பிரம்மாண்டமா பண்ணிக்கிறாங்க. அதுவும் இல்லாத இந்த போன்னால எத்தனை ஒரு சீரியல் குழந்தைகளுக்கெல்லாம் அதுவும் பொட்ட பிள்ளைங்கும் போது ரொம்ப பரிதாபக்கூடியமா இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? ஏதாவது ஒண்ணு அதோட ஆசை ஏதோ ஒண்ணு. அதெல்லாம் நம்ம பெற்றோராகிய நாம அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆசைப்படக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் போனா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு அந்த குழந்தைங்களுக்கு சின்னதுல இருந்தே நம்ம சொல்லி பழக்கணும்.
அப்போதான் அதனுடைய அந்த என்ன ஏதுன்னு அந்த குழந்தை